மை சேனல் இப்போ கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட் தமிழ். ஸோ தமிழ் இங்கே டீம் வில்லில் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இதை விட்டுருங்க, தமிழ் இது. ஓகே, ஸோ மை கான்செப்ட் தமிழ். ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர் ஃப்ரம் 1 ஜூலை டு 8 ஜூலை வரைக்கும். ஓகேயா? ஸோ இந்த இது நம்ம ஆல்ரெடி நான் லாஸ்ட் வாரத்தொட்டு கரண்ட் அஃபேர் போட்டேன் அண்ட் நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எஸ்எஸ்சியோ இல்லை ஆர்ஆர்பிக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே? ஸோ கம்மிங் டு டுடேஸ், இன்னைக்கு இந்த வாரத்தோட ஃபர்ஸ்ட் கொஷின். அப்பாச் AH-64E அட்டாக் ஹெலிகாப்டர் வாஸ் டெவலப்ட் பை விச் கண்ட்ரி? ஸோ என்னென்னா, இந்த அப்பாச்னு ஒரு ஹெலிகாப்டர் இருக்குல்ல, ஸோ நீங்கள் டிஃபென்ஸ்க்காக படித்தா கூட இம்பார்ட்டன்ட் தான். ஓகே? ஸோ இந்த அப்பாச் ஹெலிகாப்டர் இருக்குல்ல, இது ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு இப்போ தரப்போகுது. அது எந்த கண்ட்ரி இது உண்டாகுனது? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். இதோட ரைட் ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் டி. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அமெரிக்கா தான் இந்த அப்பாச் ஹெலிகாப்டர் உண்டாக்கியிருக்கு. அவங்க நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் இந்தியாவுக்கு இப்போ தரப்போகிறாங்க. ஓகேயா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த நியூஸ் ரொம்ப நீங்கள் இன்ஸ்டாகிராம் திறந்தாலும் சரி, எதை திறந்தாலும் சரி, இந்த நியூஸ் நீங்கள் அடிக்கடி பார்த்துருந்துருக்கலாம். ரீசெண்ட்லி ஃபுட்பால் பிளேயர் டியோகோ ஓகே ஹேஸ் பாஸ்ட் அவே. ஹீ பிளேட் விச் கண்ட்ரி? ஸோ இவர் என்னென்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனார். ஸோ அதனால தான் இவரோட பேர் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டே இருந்துச்சு. மீன்ஸ் இந்த நியூஸ் ரொம்ப பரவிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன கொஷின்னா, இவர் எந்த கண்ட்ரி விட்டு பிளேயர்? ஸோ பை சான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இவருக்கு கண்ணீர் அஞ்சலிக்கு கிறிஸ்டியானோ ரொனால்டோ கூட அவர் போஸ்ட்டில் போட்டிருந்தார். ஸோ அது பெரிய விஷயம், கிறிஸ்டியானோ ரொனால்டோவே போடுறது. ஸோ ஹவர் இவங்க போர்ச்சுகல் பிளேயர். ஓகேயா? ஸோ டியாகோ எந்த டீமுக்கு விளையாண்டார்? போர்ச்சுகலுக்கு விளையாண்டார். என்ன விளையாண்டார்? ஃபுட்பால் விளையாண்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஹூ வான் த ரேபிட் செக்ஷன் ஆஃப் கிராண்ட் செஸ் டோர்னமெண்ட் 2025 இன் ஜாப்ரா, குரோஷியா? ஸோ குரோஷியாவோட கேபிட்டல் தான் ஜாக்ரெப். ஸோ அது பேச யாவும் தேவையில்லை. ஸோ என்னென்னா, கிராண்ட் செஸ் டோர்னமெண்ட் 2025 ஜெயிச்சது யார்? ஓகே? ஸோ இங்கே என்னென்ன பேர் கொடுத்துருக்கேன்? மேக்னஸ் கார்லஸ், உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹவர் இதோட ஆன்சர் நான் ரொம்ப லென்த்தியாக எழுக்காமல் ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ குகேஷ் தூமராஜு. ஸோ இந்த பேர், ஸோ முக்கியமாக செஸ்ஸுன்னு வந்தாலே ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று குகேஷ், இல்லைனா பிரக்யானந்த். ஓகே? இந்த ரெண்டு பேர் தான் அடிக்கடி செஸ்ஸுன்னு, இந்தியா செஸ்லன்னு வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேர் இனிமேல் வரும். ஓகே? கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த அவார்ட் PM received from Trinidad and Tobago in the July 2025? ஸோ இது Trinidad and Tobago. ஓகே? இது ஒரு கண்ட்ரி. இது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரியில் போய் நம்ம ரீசெண்டாக PM போனார். அவங்களுக்கு ஒரு அவார்டு தந்திருக்கேன். மீன்ஸ் அவங்க கண்ட்ரி விட்டு ஒரு பெரிய அவார்டு. ஸோ அந்த அவார்டு பேர் என்ன? ஓகே, இது மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட அவார்ட் ஆர்டர் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ. ஜஸ்ட் உங்கள் கண்ட்ரி பேர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே போதும், நீங்கள் சிம்பிளாக அதை தள்ளிட்டு போயிடலாம். ஓகே? ஞாபகம் வச்சுக்கோங்க. கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஹூ ஹேஸ் அப்பாயிண்டட் அஸ் அ நியூ சீஃப் ஆஃப் ரிசர்ச் அண்ட் அனலைசிங் விங்? ஐ கெஸ் நிறைய பேருக்கு ராவை பற்றி தெரிஞ்சுக்கும், இல்லை நீங்கள் படம் பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் ராவை பற்றி. ஸோ ரா என்னென்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் ஆஃப் இந்தியா, மீன்ஸ் சீக்ரெட் ஏஜென்சி ஆஃப் இந்தியா. நீங்கள் மேபி நியூஸ் கேட்டிருந்தீங்கன்னா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் சமயத்தில் கூட, மீன்ஸ் ஒரு வார் கண்டிஷன் வரும்போது ISI பேர் கேட்டிருப்பீங்க, கன்ஃபார்மாக ISI பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ ISI ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஆஃப் பாகிஸ்தான், ரைட்? ஸோ ரா யாரோட ஏஜென்சி? இந்தியாவோட ஏஜென்சி. ஓகே? இவங்க சீக்ரெட் ஏஜென்சி. ஸோ இவங்களோட சீஃப் யாராக இருந்திருக்காங்க? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, பிராக் ஜெயின். ஓகே? பிராக் ஜெயின் தான் இப்போ இருக்க நியூ சீஃப். ஓகே? கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின். இன் விச் ஸ்டேட் இந்தியா ஃபர்ஸ்ட் க்ரீன் டேட்டா சென்டர் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட்? ஸோ க்ரீன் டேட்டா எஸ்டாப்ளிஷ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே க்ரீன் டேட்டா எஸ்டாப்ளிஷ்னா மீன்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் பண்ணுறது, சோலார் பிளான்ட் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு சென்டர் வச்சுருக்காங்க. சென்டர் மீன்ஸ் அங்கேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து ஐடியா வரும். மீன்ஸ் இந்த ஸ்டேட்டில் இல்லாத வச்சுருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஸ்டேட்டில் செட் பண்ணியிருக்கான். அது எந்த ஸ்டேட்? ஓகே? ஸோ இது ரைட் ஆன்சர் காசியாபாத், உத்தரப்பிரதேஷ். ஓகே, காசியாபாத் உத்தரப்பிரதேஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்டேட்டில்? காசியாபாத். மேக்ஸிமம் உத்தரப்பிரதேஷ் வரும். ஸ்டேட்டும் உங்களுக்கு கேட்டால், மீன்ஸ் எந்த இடம்னு கேட்டால் காசியாபாத். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? மேக்ஸிமம் ஸ்டேட் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட்
fast patrol vessel inducted under the 8 FPV project for the Indian Coast Guard. ஸோ கோஸ்ட் கார்டு அப்படின்னா யாருக்காவது தெரிஞ்சுன்னா சொல்கிறேன். நீங்கள் மேபி மேக்ஸிமம் பேர் ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி இது 3 பற்றி கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்தியன் கோஸ்ட் கார்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இது நீங்கள் பை சான்ஸ் இங்கே ராமேஸ்வரம் சைடு அந்த சைட்லாம் கொச்சி சைடெலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும் யார் இவங்க. ஓகே, ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு என்னென்னா நம்மகிட்ட நிலோ பவுண்ட்ரி இருக்குல்ல, இந்தியா அவுட்டர் சி வாட்டர் பவுண்ட்ரி, ரைட்டா, அந்த இடத்த பாதுகாக்கிறவங்க தான் இந்தியன் கோஸ்ட் கார்டு, ரைட். ஸோ இவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ரோல் வெசல் கிடச்சிருக்கு, மந்த் 8 பேட்ரோல் வெசல். ஸோ அது பேர் என்ன அப்படின்னா அதுமையா ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். ஸோ இது என்னென்னா, நான் இதுக்கு இந்த கொஷின் எடுத்து வந்தேன்னா, இது நீங்கள் பை சான்ஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கொஷின் செட் ஆகும். ஹவவர் இன் பாயிண்ட் ஆஃப் எஸ்எஸ்சி ஜிடி இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் பிஒய்க்யூ கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் கொஷின் ஆர்மி ரிலேட்டடாகவோ ஏர்ஃபோர்ஸ் இல்லைன்னா கோஸ்ட் கார்டு ரிலேட்டட் கொஷின் வந்திருக்கு. அதனால தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, பேர் ஞாபகம் வச்சுக்கோ, அதுமையா ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல். Which organization has launched search in 5 states under the Operation Chakra 5 to bust mule bank account? ஸோ ஏதோ ஒரு கம்பெனின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இப்போ ஆப்ரேஷன் சக்ரா 5ன்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணணும்னா, அந்த ஆப்ரேஷன் சக்ரா 5 என்னென்னா, நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருந்துருக்கலாம், டிஜிட்டல் அரெஸ்ட் இல்லைனா ஃப்ராட், நெட்ஒர்க்லேருந்து நம்மள்கிட்ட ஃப்ராட் பண்ணுறது. மீன்ஸ் இப்படி ஓடிபி அனுப்பிவிட்டு அவங்களுக்கு பேங்க் உங்கள் ஹேக் ஆக போகுது அது மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ ஆப்ரேஷன் சக்ரா 5ன்னு ஒரு ஸ்கீம்னு சொல்ல முடியாது, இது ஒரு சர்ச். அவங்க செக் பண்ணுவாங்க இந்த இடத்துல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்காங்க. பை சான்ஸ் அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் நிறையா ஆக்டிவேட்டாக தெரிஞ்சிச்சுன்னா அதை அங்கேயே பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, சிபிஐ. ஓகே, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் டீம் ஹேஸ் வான் the women title in the first edition of Hockey India Masters Cup? ஸோ இங்கே கவனிச்சுக்கோங்க, இது உமன்ஸ் மென்னு நினச்சிட வேணாம், உமன் டைட்டில் ஃபர்ஸ்ட் எடிஷன் இது ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கப். ஸோ பொண்ணுங்க மீன்ஸ் ஃபீமேல் உமன்ஸில் யார் ஜெயிச்சிருக்கான், ஒடிசா ஜெயிச்சிருக்கு. அதே சமயம் இதோ ஏன் வச்சுக்கோங்க, தமிழ்நாடு மேல்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மேல் ஹாக்கி இந்தியன் மாஸ்டர் கப்பை தமிழ்நாடு ஜெயிச்சிருக்கு, ஃபீமேலில் ஒடிசா ஜெயிச்சிருக்கேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். Recently, which re-owned Indian cricketer has unveiled his autobiography, The One, Cricket, My Life and More? ஸோ ஒரு முக்கியமான கொஷின். இதை 1க்கு 4 ஸ்டார் போட்டால் கூட தப்பு இல்லை. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஏன்னா மேக்ஸிமம் புக்ஸ் யார் எழுதுனா, ஆட்டோபயோகிராஃபி யார் எழுதுனான்னு கொஷின்ஸ் வரும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒன் கிரிக்கெட் யார் எழுதியிருக்காருன்னா ஷிகர் தவன் எழுதியிருக்காங்க. ஓகே, ஷிகர் தவன். நெக்ஸ்ட் கொஷின். Question number 11. Recently, who won the US Chess Cup and along with that, he became India's top ranked chess player? ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நான் 2 முக்கியமான பிளேயர்ஸ் இன் செஸ்ஸுன்னு வந்து 2 பேரை ஞாபகம் சொன்னேன். ஓகே, ஒன்று குகேஷ் அப்புறம் ஒன்று பிரக்யானந்த். ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது குகேஷ் விளையாண்டுக்கிறாரு செஸ் காம்படிஷனை. ஓகே, ஸோ ஒரே சமயத்தில் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியாது இல்லையா. ஸோ இந்த கப்பை செஸ் கப்பை யார் ஜெயிச்சானா, பிரக்யானந்த். ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரக்யானந்த் தான் இந்த கப்பை ஜெயிச்சிருக்காங்க. கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ரீசென்ட்லி இந்தியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் who made a mark in international cricket between 1979 and 1983 passed away in London at 77. Who was he? ஸோ ரீசென்ட்லி ஒருத்தவர் இறந்துருக்காரு, இந்தியன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அவர் இந்த டைம் பீரியடில் இந்தியன் கிரிக்கெட் டீமில் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணிக்காரு. அவர் யார், ஜஸ்ட் பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திலீப் தோஷி. ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the name of the program launched by the Ministry of Tribal Affairs to train officials for better implementation of tribal welfare scheme? ஸோ இப்போ ஒரு புதுசாக ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஒரு புது ஸ்கீமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆஃபீஸர்ஸ். மீன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஆஃபீஸர்ஸ் வேலை பார்ப்பாங்களே, அவங்க எதுக்கு வேலை பார்ப்பாங்க, ட்ரைபல்ஸோட ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வச்சு அவங்களுக்கும் நம்ம பெனிஃபிட்ஸ் தர்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இந்த மிஷின் பேர் இவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா ஆதி க்ரம் யோகி. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆதி
Kram Yogi. Okay. I guess உங்களுக்கு கொஷின் புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஆன் விச் டே நேஷ்னல் டாக்டர்ஸ் டே 2025 இஸ் செலிப்ரேட்டட்? ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் டாக்டர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொரோனா சமயத்தில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சுன்னு உங்களுக்கு. ஸோ நேஷ்னல் டாக்டர்ஸ் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? 1st ஜூலைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதே சமயம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1st ஜூலை எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். அது பேர் என்ன? எஸ், 1st ஜூலைக்கு சிஏடியும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? 1st ஜூலை. ஓகே, 1st ஜூலை டாக்டர்ஸ் டே. அதே சமயம் 1st ஜூலையில் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் டேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. Recently, the tenure of chairman of Central Board of Direct Tax has been extended till June 2026. Who is the chairman of CBDT? ஸோ நம்மள்ட்ட சிம்பிளான ஒரே கொஷின் தான். ஸோ சிபிடிடி விட்டு இப்போ புதுசாக இருக்க சேர்மன் யார்? புதுசுன்னு சொல்ல முடியாது, அவருக்கு டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் யார்? ஓகே, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிராக் ஜெயின். ஓகே, பிராக் ஜெயின் தான் நம்ம விட்டு இப்போ உள்ள சேர்மன் ஆஃப் Central Board of Direct Taxes. Okay. Coming to next question. In which state the festival Bonalu was started? ஸோ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 2-3 டாபிக்ஸ் நடத்தியிருக்கேன் ஜிகேயில். ஸோ ஜிகே டாப்பிக்கில் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று நான் டான்ஸ் பற்றி நடத்தியிருப்பேன். ஐ கெஸ் கிளாசிக்கல் டான்ஸ் நடத்தினேன். அதே சமயம் நான் இப்போ ஃபெஸ்டிவல் போடலான்னு இருந்தேன். அப்புறம் சரி நிப்பாட்டுவோம், முதல்ல இதெல்லாம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் செட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபெஸ்டிவல் டாப்பிக்கில் எஸ்எஸ்சியில் ஒரு முக்கியமானது தான் ஃபெஸ்டிவல் விட்டு என்னென்ன ஸ்டேட்டில் என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டாபிக்ஸு எப்போல்லாம் நம்ம இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் படிக்கிறோமோ அந்த ஃபெஸ்டிவல் பேர் எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ போனாலு எந்த ஸ்டேட்டில் கொண்டாடுறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெலுங்கானா. ஓகே, தெலுங்கானாவில் தான் போனாலுன்னு ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். விச் ஸ்டேட் ஹேஸ் பீன் எமர்ஜ் அஸ் அ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் achieving the highest rating of management efficiency evaluation of national park and protected area? ஸோ என்னென்னு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், கொஷினை ரொம்ப லென்த்தியாக சொல்லாமல். ஸோ கொஷின் நம்பர் 17 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ரேட்டிங் எடுத்தாங்க. மீன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்க எத்தனை நேஷ்னல் பார்க் சாங்சுரிஸ்லாம் இருக்குல்ல அது சேர்த்து ஒரு ரிப்போர்ட் எடுத்தேன். மீன்ஸ் அதில் யார் நல்லா பாதுகாக்கிறா, நல்லா செக்யூர் பண்ணுறா, எந்த அனிமல்ஸ்க்கும் டென்ஷன்ஸ் லெவலில் ப்ரொடெக்ட் பண்ணுறான். அந்த லிஸ்ட்டில் ரேட்டிங் நம்பர் 1 டாப்பஸ்ட் ரேட்டிங் எந்த ஜூக்கு தந்திருக்காங்க, நேஷ்னல் பார்க் தந்திருக்காங்கன்னா அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது? கேரளாவில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கேரளாவில் இருக்க எல்லா நேஷ்னல் பார்க்ஸ் அப்புறம் ப்ரொடெக்டட் ஏரியாவை சூப்பராக பாதுகாக்கிறதுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேட்டிங் தந்திருக்காங்க. ஓகே, மீன்ஸ் ஸ்டார் ரேட்டிங்னு சொல்லலாம் இருக்குது. ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் PWF வேர்ல்டு டூர் டைட்டில் இன் 2025? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டுன்னு வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓகே, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் PWF வேர்ல்டு டோர்னமெண்ட் டைட்டில் இன் 2005. பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆயுஷ் ஷெட்டி. ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். இந்தியாஸ் லாங்கஸ்ட் அனிமல் ஓவர் பாஸ் காரிடோர் ஹேஸ் பீன் அன்வெயில். ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் இது மட்டும் நான் சொல்லலான்னு இருந்தேன். நீங்கள் மேபி இங்கே ஹைவே பார்த்துருப்பீங்க, ரைட்? 2 நிமிஷம். இந்த கொஷின் நான் சொல்லணும்னா உங்களுக்கு கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் மேபி ஹைவேஸ் பார்த்துருப்பீங்க. இப்படி ஹைவேஸ் லென்த்தியாக போயிட்டே இருக்கும், ரைட்டா? இப்போ ஹைவேஸ் இதான் ஹைவேன்னு வச்சுக்கோங்களே. ஓகே, நம்ம மேலே பார்த்தப்போ இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், மேலே அப்பர் சைடில் பிரிட்ஜ் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஈஸியாக மேலே யாராவது பிரிட்ஜில் ஏறி இங்கிட்ட வந்துக்கலாம், ரைட்டா? ஸோ இப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு ஹைவே ரோட்டில் இந்த பிரிட்ஜுக்கு பதிலாக ஒரு நார்மல் பிரிட்ஜாக இது யாருக்குன்னா அனிமல்ஸ்க்காக, மனுஷங்களுக்கு இல்லை அனிமலுக்காக இந்த ஹைவே கட்டியிருக்கேன். ஹைவேன்னு சொல்ல முடியாது, இந்த பிரிட்ஜை கட்டியிருக்கேன், காரிடார் பிரிட்ஜை கட்டியிருக்கேன் ஒரு ஹைவேயில். ஓகே, ஸோ இது எங்கே கட்டியிருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கு. ஸோ இது டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. இந்த காரிடோர் ஏன் கட்டியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். இங்கே அனிமல் ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நடந்ததுனால ஹியூமன்ஸ்க்கும் ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு. ஸோ அதனால் அனிமல்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த அனிமல்ஸ்க்காக ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. ஸோ அந்த அனிமல்ஸ் ரோட்டுக்கு வராமல் இந்த காரிடாரில் ஏறி போகிறதுக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு கவர்மெண்ட் ஒரு ட்ரை பண்ணுது அனிமல்ஸை சேவ் பண்ணுறதுக்காக. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே. Football for School program is run by FIFA in the collaboration with which organization? So
ஃபீஃபா இப்போ ஃபீஃபா இடத்துல ஐஎஸ் ஃபீஃபா பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட். ஸோ அவங்களும் இன்னொரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஆர்கனைசேஷனோட சேர்ந்து இந்த இதை நடத்திட்டு இருக்காங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, யுனெஸ்கோ. ஓகேயா, யுனெஸ்கோவும் ஃபீஃபாவும் சேர்ந்து தான் ஃபுட்பால் ஃபார் ஸ்கூல்ஸ்னு ஒரு ப்ரோக்ராமை ஆரம்பிச்சிருக்காங்க. Coming to next question. Recently, India has banned jute import from which country to land and seaport? So, I guess உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும். இப்போ சண்டை நடந்துருந்துச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு நடுவில் ஒருத்தவர் வந்து கால் நீட்டிங்க. அந்த கண்ட்ரி மேலே தான் இப்போ பேன் நடந்திருக்கு. ஐ கெஸ் நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆன்சர். ஸோ ரைட் ஆன்சர் இதுக்கு பங்களாதேஷ். ஐ கெஸ் இப்போ உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன நடந்திருக்கு, பங்களாதேஷ் கண்டிஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா பங்களாதேஷ் இப்போ லைக்லி சப்போர்ட்டிங் சைனா. ஸோ அவங்க ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்தியா அதனால் எதுக்கு நம்ம இப்போ எப்படின்னா இதுங்கோ பங்களாதேஷ் இருந்துச்சுல. ஸோ பங்களாதேஷோட மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் நம்மள்ட்ட கொல்கத்தாலேருந்து தான் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஜூட்டோட எக்ஸ்போர்ட் நடந்துருந்துச்சு. ஏன்னா இவங்க டெல்டாவில் சுந்தர்பன் டெல்டா இருக்குது. ஐ கெஸ் உங்களுக்கு சுந்தர்பன் டெல்டாவில் யாவும் இருக்குன்னு நினைக்கிறீங்க எதுன்னு. ஓகே, ஸோ உங்கள் சைடில் சுந்தர்பன் டெல்டா இருக்கிறதுனால உங்கள் போர்ட்ஸ் மேக்ஸிமம் பிளாக்கடேஜாக இருக்கும். ஓகே, மீன்ஸ் சீ லெவலோட ஒட்டி இருக்கும். அதனால ஷிப்ஸ் ரொம்ப உள்ளே வர முடியாது. அதனால இவங்க நம்ம கொல்கட்டா இருக்குல்ல, அங்கே இருக்கிறத யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ ரீசன்ட்லி இவங்களோட ஜூட்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இவங்களோட மேக்ஸிமம் ஜூட் இந்தியாவுக்கு வந்து தான் இந்தியாவிலேருந்து சப்ளை ஆகும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்தியாவிலேருந்து அதிகமாக காசு போகுது பங்களாதேஷ்க்கு. எதுனால? ஜூட்னால. இப்போ அதை குறைக்கிறதுக்காக இந்தியா ஜூட் மேலே பேன் போட்டாங்க. எந்த கண்ட்ரிலேருந்து? பங்களாதேஷ். ஸோ பங்களாதேஷ் மேலே தான் இது பேன் போட்டிருக்கேன் ஜூட் டிரான்ஸ்போர்ட்காக. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூட் இம்போர்ட்னா உள்ளே எடுத்துறது இந்தியாவுக்குள்ளே. Where was the first edition of Rugby Premier League 2025 held? The title of which was won by Chennai Bulls. So recently rugby, I guess rugby game பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ரக்பி என்னென்னா நார்மலி இந்தியாவில் விளையாட மாட்டோம், ஆனால் இப்போ இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட் எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபஸ்ட் எடிஷன் ரைட்டா. ஸோ ரக்பி எங்கேப்பா விளையாடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரக்பி மேக்ஸிமம் இது ஒரு அமெரிக்கன் கேம். ஓகே, அமெரிக்காவில் தான் ரக்பி அதிகமாக விளையாடுவாங்க. ஸோ மேபி நீங்கள் ரக்பின் ஜஸ்ட் இவங்க ஃபுட்பால் மாதிரி கையில் காலில் உதஞ்சி விளையாடுறதில்ல. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் ரக்பின்னா என்னென்னு. அவங்க ஜஸ்ட் ஒரு கையில் ஒரு பால் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டு மோதி தள்ளிக்கிட்டு சண்டை போட்டுட்டு போவாங்க. அதுதான் ரக்பி. ஓகே, ஸோ இப்போ ரக்பியோட ரீசெண்டாக டைட்டில் யார் ஜெயிச்சிருக்கா? சென்னை ஜெயிச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த சென்னை புல்ஸ் ஜெயிச்சிருக்கு. ஸோ இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு? ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மும்பை மகாராஷ்டிராவில் தான் இந்த மேட்ச் நடந்துச்சு. ஓகே, இது ஒரு ஃபஸ்ட் எடிஷன், அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட் எடிஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஜெயிச்சது யார்? சென்னை புல்ஸ். என்ன மேட்ச்னால? ரக்பி ப்ரீமியர் லீக்கில். எங்கே நடந்துச்சு? மும்பையில் நடந்துச்சு. ஐ கெஸ் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ரீசென்ட்லி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உடன் குருத்வாரா ஸ்ரீ நானக் நிவாஸ் ஹேஸ் பீன் பில்ட் இன் விச் ஸ்டேட்? ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு கொஷின் நான் கிளியர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹிந்துஸ். ஓகே, ஹிந்து எங்கே போவாங்க? டெம்பிள் போவாங்க, கோயில் போவாங்க. ஓகே, அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் எங்கே போவாங்க? கிறிஸ்டியன்ஸ் சர்ச்சுக்கு போவாங்க ரைட்டா. அதே சமயம் முஸ்லீம்ஸ் எங்கே போவாங்க? மாஸ்க்குக்கு போவாங்க, இல்லை தர்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, மாஸ்க்குன்னு தான் இங்கிலீஷில் மாஸ்க். ஓகே, மாஸ்க் போவாங்க. அதே மாதிரி தான் சீக் ஐ கெஸ் சீக்கியர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க சீக்கியர்கள் மேக்ஸிமம் எங்கே இருக்காங்க? பஞ்சாபில் இருக்காங்க. ஸோ அவங்க எங்கே ரிலீஜியஸ் பிளேஸ்னால் அதான் குருத்வாரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உடன் குருத்வாரா. நார்மலாகவே ஏதாவது ஒரு டெம்பிள் கட்டுறாங்கன்னா கல் ஹவுஸ் தான் கட்டுவாங்க. அது சர்ச்சாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி, அது கல் ஹவுஸ் தான் கட்டுவாங்க. ஆனால் குருத்வாரா ஃபஸ்ட் டைம் இதை ஒரு மரக்கட்டையை வச்சு கட்டியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இது எந்த ஸ்டேட்டில் கட்டியிருக்காங்க? ஹவர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பஞ்சாப். சீக்கியர்கள் எங்கே அதிகமாக இருக்காங்க? பஞ்சாபில் இருக்காங்க. ஸோ பஞ்சாபில் தான் இந்த உடன் குருத்வாரா கட்டியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப். ஓகேயா. கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். Recently, to modernize and streamline railway service, Rail Minister Ashwini Vaishnav introduced which mobile app on July 2, 2025? இது ஒரு ரொம்ப 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 முக்கியமான கொஷின் ரயில்வேக்காக. ஓகே, ஸோ ரயில்வே மினிஸ்டர் பேர் என்ன? அஸ்வினி வைஷ்ணவ். ஓகே, என்ன இப்போ அஸ்வினி வைஷ்ணவ் யாருன்னு கேட்பாங்க? ரயில்வே மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்லை ரயில்வே மினிஸ்டர் யாருன்னு கேட்பேன்? அஸ்வினி வைஷ்ணவ்னு சொல்லணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் எதுக்குன்னா எல்லா சாமானையும் எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் டிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ட்ரெயினோட நீங்கள் எங்கே லொக்கேஷன் எங்கே ட்ரெயின் வந்துருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ரயில்வே இப்போ எடுத்து வந்திருக்கு. ஓகே, அந்த ஆப் பேர் தான் Rail1. ஞாபகம் வச்சுக்கோங்க. Rail1 என்னென்னா அதுலேயே நீங்கள் சாப்பாடு புக் பண்ணலாம், சாப்பாடு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், சீட் புக் பண்ணிக்கலாம், உங்கள் ட்ரெயின் எங்கே வருது எங்கே போயிட்டுருக்கு அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா? Rail1 யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கா? ரயில்வே மினிஸ்ட்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, Rail1. ஓகே, இது ரயில்வேக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின். நம்மளுக்கு குரூப் டியில் கன்ஃபார்மாக இந்த கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. அக்கார்டிங் டு த recently released Hurun Global Unicorn Index, what is the position of India in this index? So recently யூனிகார்ன்னா இந்த ஹுரானெலாம் விடுங்க, இந்த ஹுரானை விட்டுருங்க. இங்கே குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ்னால் என்னென்னு நான் சொல்லிடுறேன். நார்மலாகவே யூனிகார்ன் இண்டெக்ஸ்னால் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்குது அதை தான் யூனிகார்ன்னு சொல்லுவாங்க. யூனிகார்ன்னா நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி. ஸோ பிஸ்னஸ் ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பொறுமையாக தான் வரும், ஆனால் நிறையா இருக்கணும். ஓகே, ஸோ அந்த இண்டெக்ஸில் இந்தியாவோட என்ன ரேங்கிங்? ஓகே, ஸோ இந்தியாவோட ரேங்கிங் இங்கே 3 வந்திருக்கு. ஓகே, இந்தியாவோட ரேங்கிங் என்ன? யூனிகார்ன் இண்டெக்ஸில் 3rd. ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது USA, ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டில் இருக்கிறது சைனா, தேர்டில் இருக்கிறது இந்தியா, ஞாபகம் வச்சுக்கோங்களா? கமிங் டு நெக்ஸ்ட் கொஷின், ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் அ செஞ்சுரி ஆல் 3 ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட்? ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது யாரை பற்றி கேட்குறாங்கன்னா உமன் பற்றி கேட்குறேன். மென்னை பற்றி போட்டு விராட் கோலி எங்கன்னு தேடாதீங்க. ஸோ இது யார் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஸ்கோர் செஞ்சுரி இன் ஆல் 3 ஃபார்மேட்ஸ் இல்லை யார் பண்ணியிருக்காங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்மிருதி மந்தானா. ஓகேயா, ஸோ ஸ்மிருதி மந்தானா தான் ஃபர்ஸ்ட் உமன் கிரிக்கெட்டர் டு ஸ்கோர் அ செஞ்சுரி இன் 3 ஃபார்மேட்ஸ். ஓகேயா, coming to next question, which state or UT hosted its first astro tourism festival to boost scientific tourism? ஸோ ரீசெண்ட்லி ஒரு ஸ்டேட் ஓகே அவங்கள்ட்ட டூரிசமை பாப்புலர் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருந்திருக்கேன், அதுவும் சயின்டிஃபிக் டூரிசமுக்காக. ஓகே, அது எந்த ஸ்டேட் இல்லைன்னா UT. ஸோ அது லடாக். ஞாபகம் வச்சுக்கோங்க, லடாக் தான் அவங்ககிட்ட ஆஸ்ட்ரோ டூரிசம் ஃபெஸ்டிவல்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க டூரிசமாக அப்புறம் ப்ரமோட் பண்ணுறாங்க. யார்? லடாக். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்புகிறேன். கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், who has been appointed as the RBI's new executive director? ஸோ RBI புது எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் யார்? ஸோ ஃபஸ்ட் இதோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ K7 ராமச்சந்திரன். ஸோ இவர் தான் RBI நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், which group of nations launched the At-Sea Observer mission to boost maritime cooperation? ஸோ எந்த குரூப், பிரிக்ஸா இல்லை ஏசேக்கா, செரேக்கா இல்லை குவாடா? ஸோ எந்த குரூப்லேருந்து, இந்த 4 குரூப்லேருந்து எந்த குரூப் சி அப்சர்வேஷன் மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க? எதுக்குன்னா இந்த சி ஏரியா இருக்குல்ல, பெசிபிக் ஓஷன், இந்த மாதிரி ஏரியாவை ஸ்டெபிளைஸாக வச்சுக்க, ஏதாவது சண்டை வந்துடாமல் இருக்கிறதுக்காக ஸ்டெபிளைஸாக வச்சுக்க எந்த குரூப் இங்கே இன்வால்வ் ஆகிருக்காங்க? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது குவாட்ஸ். ஓகே, குவாட்ஸ்னால் என்னென்ன கண்ட்ரி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள், இல்லை நான் இங்கே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ஸில் இந்தியா வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது USA, அடுத்தது ஜப்பான், ஓகே, அடுத்தது ஆஸ்திரேலியா. ஓகே, ஸோ குவாட்ஸில் என்னென்ன கண்ட்ரி வரும்? இந்தியா வரும், USA வரும், ஜப்பான் வரும், ஆஸ்திரேலியா வரும். ஐ கெஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். Coming to next question, which institute has released the financial stability report for June 2025? So financial report இருக்குல்ல, financial stability report, இது வருஷத்தில் 2 தடவை வரும். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா RBI இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஓகே, RBI தான் ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை 2 தடவை தரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வாட்டி ரிப்போர்ட் ஜூன் மாதம் வந்திருக்கு 2025. யார் பண்ணது? RBI பண்ணது. ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் யார் பண்ணுவா? RBI பண்ணும். எத்தனை தடவை பண்ணும்? ஒரு வருஷத்தில் 2 தடவை பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. Coming to next question, recently the 10th Quad foreign minister meeting is held in which country? So recently இப்போ குவாட் 10வது குவாட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங். ஸோ ஃபாரின் மினிஸ்டர்ஸ், ஸோ இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் பேர் என்னன்னு சொல்லுங்கள்.
ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இனிமேல் யாரெல்லாம் எனக்கு இந்த இதில் ஆன்சர் தந்திருக்கீங்களோ அவங்க பேர்லாம் நான் அடுத்த தடவை வரும்போது ஸ்டார்டிங்லேயே எடுப்பேன். நான் வச்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் வேணும் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர் யார்? ஸோ 10வது குவாட் ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் எங்கே நடந்துச்சு? வாஷிங்டனில் நடந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஎஸ்ஏவோட கேபிட்டல் வாஷிங்டன். Coming to next question, which city launched India's first QR code based digital housing address system? So recently ஒரு இந்தியாவோட ஸ்டேட். ஸோ என்ன QR based digital house system address systemனா என்னென்னா, இப்போ என் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என் ஃப்ரெண்டுக்கு நான் என் ஃப்ரெண்ட் ஃபஸ்ட் டைம் என் வீட்டுக்கு வர போகிறான். ஓகே, அவன்கிட்ட நான் ஃபோனில் சொல்லலாம், இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, இங்கே எதுக்கு அங்கிட்ட வந்தேன்னா காலேஜ் இருக்குது, அங்கிட்டலேருந்து இப்படி வா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அதை ரொம்ப ஈஸியாக பண்ணேன். ஏதோ ஒரு சிட்டி ஃபஸ்ட் QR கோட் பேஸ்ட் டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அது யாருன்னா இண்டோர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இண்டோரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, இந்தியாவோட க்ளீனஸ்ட் சிட்டியோட பேர் யார் வாங்கியிருக்கா? இண்டோர் வாங்கியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ளீனஸ்ட்டோட என்ன கிளியஸ்ட்னு எழுதி வச்சுருக்கேன். 2 நிமிஷம். க்ளீனஸ்ட் சிட்டி. ஓகே, ஸோ க்ளீனஸ்ட் சிட்டி ஆஃப் இந்தியா யார்? இண்டோர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டோர் எங்கே இருக்குது? மத்திய பிரதேஷில் இருக்குது. கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், சூரியமுகி தேவி who died at the age of 85 was recently which classical dance? So in the question important for SSC. In the point of SSC in railway இது இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஏன்னா கிளாசிக்கல் டான்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு கொஷின் இங்கே தெரிஞ்சாலும் மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் இருக்குது இந்தியாவில்? ஓகே, ஸோ சூரியமுகி தேவி இப்போ ரீசெண்டாக இறந்துருக்காங்க at the age of 85. சூரியமுகி தேவி இந்த 4 கிளாசிக்கல் டான்ஸில் எதில் ரிலேட்டட்? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க மணிப்பூரி டான்ஸில் ரிலேட்டடாக இருக்காங்க. ஓகே, மணிப்பூரி டான்ஸுன்னு ரிலேட்டடில் சூரியமுகி தேவி இருக்காங்க. கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின், recently the Bangalore City University has been renamed after which former prime minister? ஸோ பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி இருந்துச்சுல, பெங்களூர்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருந்துச்சு, அது பேரை மாற்றிருக்காங்க. ஸோ அது ஒரு ஃபார்மர் மீன்ஸ் பழைய ப்ரைம் மினிஸ்டர் பேரில் இந்த இதை ஆரம்பிச்சிருக்கேன். மீன்ஸ் அந்த காலேஜ் பேரை மாற்றிருக்கேன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, மன்மோகன் சிங். ஓகே, மன்மோகன் சிங்னு பேரில் இப்போ புதுசாக இல்லை, பழைய காலேஜ் பேர் என்ன? பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டின்னு இருந்துச்சு, அது பேரை மாற்றி மன்மோகன் யூனிவர்சிட்டின்னு மாற்றிருக்காங்க. ஓகே, இது எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, coming to next question, which country has officially recognized the Taliban government in Afghanistan? So I guess தாலிபான்ஸை பற்றி தெரியாதவங்க நம்ம இதில் இருக்க மாட்டீங்க. ஸோ தாலிபான் தான் இப்போ தாலிபான் கவர்மெண்ட் தான் இப்போ ஆப்கானிஸ்தானை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ முதல்ல ஆப்கானிஸ்தானில் ஒரு கவர்மெண்ட் இருந்துச்சு, அங்கே யூஎஸ் சப்போர்ட்டர். பட் 2021 அரௌண்ட் 2025 தாலிபான் ஆப்கானிஸ்தானை அவங்க கண்ட்ரோல்குள்ளே எடுத்து வந்துட்டாங்க. அப்போயே 2021 யூஎஸ்ஏ ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. யூஎஸ்ஏ 2021 வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ ரிட்டர்ன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தாலிபான் அந்த கண்ட்ரியை பிடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ ரீசெண்ட்லி தாலிபான் கவர்மெண்ட்டை ஒரு கண்ட்ரியை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. கண்ட்ரியை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சிருக்கும், அது யார்? அவர் பேர் யார் மாட்டேங்குது, அதில் கைலாஷான்னு ஒரு வருவார்ப்பா, விக்யானந்தா, அந்த சாமியார் இருந்தார்ல, அவர் சொல்லிட்டு இருப்பார்ல, எனக்கு இங்கே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கைலாஷான்னு இப்போ ஒரு கண்ட்ரி பேரை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுனா, நாங்கள் இந்த நாடு இருக்குதுன்னு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ரெக்கக்னைசேஷன். ஸோ தாலிபான் கவர்மெண்ட்டை ஆப்கானிஸ்தானில் இருக்கிறத இப்போ ரீசெண்டாக ரஷ்யா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்கள் அஃபிஷியலி உங்களை அக்செப்ட் பண்ணுறோம், ஆமாம் இவங்க தான் நாட்டை ஆளணும்னு. ஓகே, ஸோ யார் அக்செப்ட் பண்ணியிருக்கா? ரஷ்யா அக்செப்ட் பண்ணியிருக்கு. The name of Jan Shayyad and Bal Vikas Sanstha has been changed to what name? Whose name? ஸோ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த பேர் வாயில் நுழையாது, ஆனால் என்னன்னு இது சொல்லிடுறேன் விஷயத்தை. ஸோ ஜன் சம்ஹோ அண்ட் பால் விகாஸ் அப்படின்னா ஜென்ரலி டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அது பேர் முதல்ல இதுதான் இருந்துச்சு, ஜன் சயோக் அண்ட் பால் விகாஸ்னு. இப்போ ரீசெண்டாக அது பேரை மாற்றிருக்கேன். ஓகே,
ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டிபார்ட்மெண்ட் இருந்தது. இப்போ புதுசாக என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா சாவித்ரி பாய் ஃபூலேன்னு இப்போ பேர் மாற்றிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துட்டு அந்த ஆர்கனைசேஷன் அந்த டிபார்ட்மெண்ட் பேர் இப்போ சாவித்ரி பாய் ஃபூலேன்னு மாற்றிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. Coming to next question, where was the first ever Khelo India Water Sports Festival held? ஸோ இந்த கொஷின் ரெண்டு பேருக்குமே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எஸ்எஸ்சிக்கு இருந்தாலும் சரி, ரயில்வேக்கு இருந்தாலும் சரி, இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் எவர் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ரீநகரில். ஓகே, ஸ்ரீநகரில் தான் ஃபஸ்ட் டைம் கேலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, ஸ்ரீநகரில். ஸோ ஸ்ரீநகர் எதோட கேபிட்டல் சொல்லுங்கள். ஓகே, கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஷின். ஐ கெஸ் இதான் லாஸ்ட் கொஷின் நினைக்கிறேன். எஸ், who has become the first woman fighter pilot in Indian Navy? ஸோ ரீசெண்டாக ஒரு இந்தியன் நேவியில் ஒரு ஃபர்ஸ்ட் உமன் பைலட் ஆகிருக்கேன், ஃபைட்டர் பைலட். ஓகே, ஃபைட்டர் பைலட் ஆகிறது பெரிய விஷயம். ஓகே, ஸோ அவங்க பேர் என்ன? ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்தா பூனியா. ஓகே, அவங்க பேர் ஆஸ்தா பூனியா. அவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் ஆஃப் இந்தியன் நேவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ கெஸ் இதோட உங்களுக்கு இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ கெஸ் உங்கள் வீடியோ புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். வீடியோ புரிஞ்சிச்சுன்னா அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிட்டு போயிட்டே வாங்கோ. அப்படி எனக்கு இந்த கீழே நான் கேட்ட இப்போ நடுவில் என்னெல்லாம் கொஷின் கேட்டேனோ அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். யார் எனக்கு இது பதில் ஃபுல்லாக சொல்கிறாங்களோ அவங்க பேரை நான் அடுத்த தடவை நான் கரண்ட் அஃபேர் எடுத்து வரும்போது ஃபஸ்ட்டே அவங்க பேரை ஃப்ளாஷ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுறவங்க ஆன்சருக்காக ஐ கெஸ் வீடியோ புரிஞ்சுக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.